إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة خلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது இன்றைய மார்க்க வகுப்பில் முதல் பாடமாக அல்லாஹ்வின் அழகிய திருநாமங்கள் என்ற தொடரில் இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க போகின்ற திருநாமம் 68வது அல் வஹாப், 69வது அல் காஹிர். அல்லாஹ்வினுடைய அழகிய திருநாமங்களை நாம் படித்து வருகிறோம். இது நாம் கற்கக்கூடிய இல்முகளில் மிக உன்னதமான உயர்வான ஒரு இல்மாகும். ஏனென்றால் நாம் மகத்தான ரப்பை பற்றிய இல்ம் என்பது உயர்வான மகத்தான அறிவாக இல்மாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் நாம் இந்த திருநாமங்களை நன்றாக உள்வாங்கி அதனுடைய பொருளை நாம் சரியாக விளங்கும் போது அது நமது வாழ்வில் ஒரு பெரும் மாற்றத்தை உருவாக்கக்கூடியது என்பதில் அணுவளவும் சந்தேகம் கிடையாது. அந்த அடிப்படையில் இந்த திருநாமத்தை பொறுத்தவரையில் இது அல் வஹாப். அல் வஹாப் என்றால் பெரும் கொடையாளன். அல்லாஹுடைய சுபஹான் அல்லாஹ், இந்த ரப்புல் ஆலமீன் அவன் பெரும் கொடையாளனாக இருக்கிறான். இந்த ரப்பை நாம் ஈமான் கொண்டிருக்கிறோமோ ஏற்றிருக்கிறோமோ, சுபஹான் அல்லாஹ், அவன் அல் குர்ஆனில் எப்படி சொல்கிறான்? அம் இந்தஹும் ஹஸாயினு ரஹ்மதி ரப்பிகல் அஸீஸில் வஹாப். பெரும் கொடையாளனும் அனைத்தையும் மிகைத்தவனுமான உமது இரட்சகனின் அருள் பொக்கிஷங்கள் அவர்களிடம் இருக்கின்றனவா? பெரும் கொடையாளன் அல் அஸீஸ் என்றால் யாவற்றை மிகைத்தவனுமான உமது இரட்சகனின் அருள் பொக்கிஷங்கள் அவர்களிடம் இருக்கின்றனவா என்று அல்லாஹ் கேட்கிறான். அப்ப அல் வஹாப் என்பது பெரும் கொடையாளன். நாம் அல்லாஹ்விடத்தில் அவனது அருள் பாக்கியங்களை கேட்கும் போது நாம் இந்த திருநாமத்தை கொண்டு அவனிடம் நாம் கேட்க வேண்டும். நாம் பார்க்கிறோம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட அந்த துஆ, அந்த துஆவில் அவர்கள் கூறிய திருநாமம் இதுதான். ரப்பி ஹப்லி முல்கன் லா யம்பகி லி அஹதின் மின் பஅதி ரப்பி இக்ஃபிர்லி வஹப்லி முல்கன் லா யம்பகி லி அஹதின் மின் பஅதி இன்னக அன்தல் வஹாப். ரப்பி இக்ஃபிர்லி என்ற ரப்பிடத்திலே மன்னிப்பை கேட்டு, வஹப்லி முல்கன், எனக்கு நீ ஒரு ஆட்சியை அருள்வாயாக, எனக்கு ஒரு ஆட்சியை வழங்குவாயாக, லா யம்பகி லி அஹதின் மின் பஅதி, எனக்கு பிறகு யாருக்கும் வழங்கப்படாத ஒரு ஆட்சியை எனக்கு வழங்குவாயாக, இன்னக அன்தல் வஹாப், நிச்சயமாக நீ பெரும் கொடையாளனாக இருக்கிறாய். பாருங்க, சுப்ஹானல்லாஹ், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நம்பிக்கை. முதல் விஷயம் என்ன? நாங்க ஒரு துஆவை ரப்பிடத்தில் கேட்கிறோம் என்று சொன்னால் முதலில் நம்பிக்கை சரியாக இருக்க வேண்டும். இன்று பெரும் பிரச்சனை எதில் இருக்கிறது என்றால் நம்பிக்கையில் இருக்கிறது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உறுதியாக எதை நம்பினார்கள் என்றால், அதாவது யாருக்கும் வழங்க முடியாத ஒரு ஆட்சியை
எனக்கு வழங்குவதற்கு அவன் ஆற்றல் மிக்கவன். எவருக்கும் வழங்கப்படாத ஒரு ஆட்சி, எனக்கு பிறகு யாருக்கும் வழங்கப்படாத ஒரு ஆட்சி, அந்த ஆட்சி எனக்கு வழங்குவதற்கு அவன் பேர் ஆற்றல் மிக்கவன் என்பதை நம்பினார்கள். அந்த நம்பிக்கை மிக முக்கியமானது. இன்று நமக்கு அந்த நம்பிக்கை வருகிறதா? துஆவின் போது, பிரார்த்தனையின் போது பெரும்பாலும் நம்மிடம் உள்ள வருமானத்திலே தான் நமது துஆ இருக்கும். அதை தாண்டி நமது துஆ செல்லாது. நமக்கு மாத வருமானம் எவ்வளவோ அந்த மாத வருமானத்துக்குள் தான் நமது துஆ இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் நமது நம்பிக்கை என்ன? நமது வருமானத்தின் மீது தான் நமக்கு நம்பிக்கையை தவிர அல்லாஹ் மீது நமக்கு சரியான நம்பிக்கை இல்லை. அப்ப சுப்ஹானல்லாஹ், அவர்களுடைய நம்பிக்கையை பாருங்கள். அவங்க உறுதியா நம்பினாங்க. எதை? அதாவது யாருக்கும் வழங்க முடியாத ஒரு ஆட்சி அவன் எனக்கு வழங்குவதற்கு அவன் ஆற்றல் மிக்கவன், பேராற்றல் மிக்கவன் என்பதை நம்பிதான் அவங்க அந்த துஆவை செய்தார்கள். அந்த நம்பிக்கை இன்று நமக்கு துஆவில் வருகிறதா? நாம் எந்த ஒரு விஷயத்தை பிரார்த்திக்கும் போது அந்த ஒரு உறுதியோடு ரப்பிடம் நாம் அந்த உறுதியோடு பிரார்த்திக்கிறோமா என்பது மிக முக்கியமான ஒரு கேள்வி. நறுமை சகோதரர்களே, இன்று நமது நம்பிக்கை கேட்பதா அல்லாஹ் நம்மோடு நடந்து கொள்வான். நாம் எப்படி அல்லாஹை பற்றி எண்ணுகிறோமோ அப்படித்தான் அவன் நம்மோடு நடந்து கொள்ள போகிறான். நாம் நமது நம்பிக்கை நமது மாதாந்த அந்த சம்பளத்தில் என்று சொன்னால், நமது வருமானத்தில் என்றால் அதற்கேற்பதான் அல்லாஹ் நம்மோடு நடந்து கொள்ள போகிறான். எனவே அந்த துஆவில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எதை பயன்படுத்தினாங்கன்னா அல்-வஹ்ஹாப், பெரும் கொடையாளன். இப்ப யாருக்கும் வழங்கப்பட முடியாத ஒரு ஆட்சியை கேட்கிறாங்கடா, அதுக்கு அவங்க அல்லாஹுடைய திருநாமங்கள் அவங்க தேர்வு செய்த திருநாமம் அல்-வஹ்ஹாப், பெரும் கொடையாளன். நீ பெரும் கொடையாளனாக இருக்கிறாய், எனவே யாருக்கும் வழங்கப்பட முடியாத ஒரு ஆட்சி எனக்கு தா என்று கேட்டார்கள். அல்லாஹ் அந்த ஆட்சி அவருக்கு வழங்கினான் என்பதை பார்க்கிறோம். அந்த நம்பிக்கை சுப்ஹானல்லாஹ் நமக்கு வர வேண்டும். அந்த நம்பிக்கை எப்படி அந்த நபிமார்கள் அல்லாஹ் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து துஆ செய்தார்கள். அதே போன்று நாங்கள் பார்க்கிறோம், ரப்பனா லா துஸிக குலூபனா பஅத இத் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மத்தன் இன்னக அன்தல் வஹ்ஹாப். அதில் கூட பாத்தீங்கன்னா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா, உன்னிடமிருந்துள்ள ரஹ்மத்தை எமக்கு அருள்வாயாக. இன்னக அன்தல் வஹ்ஹாப், நிச்சயமாக நீ பெரும் கொடையாளனாக இருக்கிறாய். அதில் கூட பாத்தீங்கன்னா வஹப் லனா, வஹப அவன் என்ன செய்தான்? வழங்கினான், கொடையாக தந்தான், வழங்கினான். அந்த பொருத்தமாக அந்த திருநாமம் அமைவதையும் பார்க்கிறோம். இன்னக அன்தல் வஹ்ஹாப். எனவே அல்லாஹ்வுடைய அழகிய திருநாமங்கள் என்பதை பொறுத்தவரையில் நாம் துஆவுக்கு அந்த பொருத்தமான திருநாமங்களை பயன்படுத்துவது என்பது ஒரு முக்கியமான பகுதி, ஒரு மிக முக்கியமான பகுதி என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்-வஹ்ஹாப், பெரும் கொடையாளன் என்பது இதில் நாம் பார்க்கக்கூடிய 68வது திருநாமமாக இருக்கிறது. அதிகம் கொடைகளை உடையவன். அதே போன்று எந்த பிரதியுமின்றி கொடுப்பவன், அதாவது மனிதன் நீங்க எடுத்தீங்கன்னா, மனிதன் யாருக்காவது உதவி செய்யறான்டா அவன் ஏதாவது ஒன்று எதிர்பார்த்து தான் செய்வான். அவன் ஏதோ ஒரு லாபத்தை எதிர்பார்த்திருப்பான். அவன் அந்த லாபத்தை அவன் நேரடியாக சொல்லாவிட்டாலும் அவன் ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து உதவி செய்வான், அல்லது ஒரு பிரதி உபகாரத்தை செய்வான், அல்லது ஏதாவது ஒன்றை எதிர்பார்த்து உதவி செய்வான். அதை அவன் நேரடியாக அவன் கூறாவிட்டாலும் இது மனிதனுடைய இயல்பு, நாங்க பார்க்கிறோம். ரப்புல் ஆலமீன் அவன் யார்? அந்த ரப்புல் ஆலமீனை பொறுத்தவரையில் அவன் எந்த பிரதியுமின்றி வழங்குவான், அவன் எதையும் எதிர்பார்ப்பதில்லை. அல்லாஹ் எப்படி சொல்றான்? யா அய்யுஹன்னாஸ் அன்துமுல் ஃபுகராஉ இலல்லாஹ், மனிதர்கள் நீங்கள் அல்லாஹ்வின் பால் தேவையுடையவர்கள். அவன் யார்? அவன் தேவையற்றவன், அவன் கனி, அவன் எந்த தேவையும் அற்றவன். அதே போன்று கேட்காமலும் எந்த நோக்கங்களும் இன்றி கொடுப்பவன், அவன் கேட்காமலும் அவன் வழங்கக்கூடியவன். அதே போன்று அவன் அதை கொடுப்பதில் அவனுக்கு எந்த ஒரு நோக்கமும் கிடையாது. மனிதன் உதவி செய்வதில் பல நோக்கங்கள் இருக்கும். சுப்ஹானல்லாஹ், அப்படிப்பட்ட பெரும் கொடையாளன் அவன் அல்-வஹ்ஹாப், அவன் பெரும் கொடையாளன். இந்த வானங்கள் பூமி எப்போது படைக்கப்பட்டதோ அந்த நாள் முதல் அவன் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறான். அவனது அந்த பொக்கிஷங்களில் எதுவும் குறையவில்லை. அல்-வஹ்ஹாப் என்ற இந்த திருநாமம். சுப்ஹானல்லாஹ், இப்படிப்பட்ட ரப்பின் மீது நம்பிக்கை கொண்ட ஒருவன் ஏழ்மையை எண்ணி வறுமையை அஞ்சி எல்லாம் பயப்படலாமா? அவன் ரப்பிடம் கேட்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ், ரப்பிடம் கேட்டு அவன் உறுதியான நம்பிக்கையோடு கேட்டு அவன் முயற்சி செய்யும் போது நிச்சயமாக அல்லாஹ் அந்த வழிகளை அவனுக்கு திறந்து கொடுப்பான் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இதெல்லாம் அல்லாஹுடைய உன்னதமான உயர்ந்த திருநாமங்கள். இந்த திருநாமங்கள் என்ன பண்புகளை கொண்டிருக்கிறதோ அந்த பண்புகள்
அல்லாஹுக்கு உரியது என்பதை ஒருவன் உறுதியாக நம்ப வேண்டும். அதே போன்ற அருமை சகோதரர்களே, அல் காஹிர். அல் காஹிர் என்று சொன்னால் என்ன? அடக்கி ஆள்பவன். அல் காஹிர். வஹுவல் காஹிரு ஃபௌக இபாதிஹி வஹுவல் ஹகீமுல் கபீர். அவனே தனது அடியார்களுக்கு மேலிருந்து அடக்கி ஆள்பவன். அவனை தனது அடியார்களுக்கு மேலிருந்து அடக்கி ஆள்பவன். அவனது அதிகாரத்துக்கு மேல் ஒரு அதிகாரம் கிடையாது. தனது படைப்புகளை கட்டுப்படுத்தி தன்னை வணங்கும்படி வேண்டி அவர்களை அவர்களை உயர்ந்திருப்பவன், அவர்களுக்கு மேல் இருப்பவன். எல்லா படைப்புகளும் அவனுக்கு அடிபணிகின்றன. அனைத்துக்கு மேல் அவன் இருக்கிறான். ஒவ்வொன்றினுடைய முன்னேற்ற ரோமங்களும் அவன் பிடியில் தான் இருக்கின்றன. எனவே அவனது அதிகாரத்தை விட்டு, ஆட்சியை விட்டு எவனும் என்ன செய்ய முடியாது, வெளியிலே செல்ல முடியாது. அவனது ஆட்சிக்கு கட்டுப்பட்டவர்கள் தான், அவனது அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டவர்கள் தான். எனவே அவன் யார்? அவன் அடக்கி ஆள்பவன். அவன் காஹிர். வஹுவல் காஹிரு ஃபௌக இபாதிஹி. அவனே தனது அடியார்களுக்கு மேல் இருந்து அடக்கி ஆள்பவன் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். வஹுவல் ஹகீமுல் கபீர். அவன் ஞானமிக்கவன், அவற்றையும் அறிந்தவனாக அவன் இருக்கிறான். எனவே இது நாங்க இதுல பார்க்கக்கூடிய 68, 69 ஆகிய திருநாமங்கள். அல் வஹாப், அல் காஹிர். அடுத்து வருவோம். அவனது திருநாமங்களில் அல் கஃபார் 70, அதே போன்று 71 அத்தவாப். அல் கஃபார் என்றால் மிக்க மன்னிப்பவன். அல் கஃபார் என்றால் மிக்க மன்னிப்பவன். அத்தவாப் என்றாலும் மிக்க மன்னிப்பவன். சுப்ஹானல்லாஹ். அவனது மன்னிப்பை பொறுத்தவரையில் அவனது மன்னிப்பு எவ்வளவு விசாலமானது. சுப்ஹானல்லாஹ். அந்த விசாலத்தை சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அவன் யார்? அவன் மன்னிப்பவனாக இருக்கிறான். அவன் இருக்கிறான். அல் கஃபார், அத்தவாப். குர்ஆன்ல நாம் இந்த திருநாமங்கள் என்ன செய்யலாம்? பல இடங்களில் நாம் இந்த திருநாமங்களை நாம் பார்க்கலாம். எனவே சகோதரர்களே, அல் கஃபார் என்றால் அவனிடம் பாவ மன்னிப்பு கோரும் அடியார்களின் பாவங்களை அதிகமாக மன்னிப்பவன். அவன் அதிகம் மன்னிப்பவனாக அவன் இருக்கிறான். அதே போன்றுதான் அத்தவாப் என்ற அந்த திருநாமமும். அதாவது அவன் அடியார்கள் தான் நாடியவர்களுக்கு பாவ மன்னிப்பு கோருவதன் பால் அவர்களை அருள் புரிந்து அதை ஏற்றுக்கொள்வான். அல்லாஹு தஆலா மன்னிப்பை விரும்புகிறான். யார் மன்னிப்பை அவனிடம் கேட்கிறார்களோ அந்த மன்னிப்பை தேடுபவர்களை அல்லாஹ் விரும்புகிறான். எனவே அடியார்களுடைய பாவங்களை விட அவனது மன்னிப்பு விசாலமானது. அப்படிதானே? அடியார்களுடைய பாவங்களை விட அவனது மன்னிப்பு என்பது விசாலமானதாக இருக்கிறது. ரப்பு ஸமாவாதி வல் அர்தி வமா பைனஹுமா அல் அஸீஸுல் கஃபார். அல்லாஹ் சொல்றான், ரப்பு ஸமாவாதி வல் அர்தி வமா பைனஹுமா அல் அஸீஸுல் கஃபார். அவன் வானங்கள், பூமி மற்றும் அவை இரண்டுக்கும் இடைப்பட்டவனின் இரட்சகனும் அதே போன்று யாவற்றை மிகைத்தவனும் மிக்க மன்னிப்பவனும் ஆவான். அவனது மன்னிப்பு என்பது எப்படிப்பட்டது? இப்ப நாங்க சில நேரங்கள் என்ன செய்யலாம்? நாம் வழி இல்லாம மன்னிக்கலாம் ஒருத்தனை. அவனை பழி வாங்க முடியாது. அவன் நம்மை விட அதிகாரத்தில் அவன் இருப்பவனாக இருப்பான். அவன் நமக்கு ஒரு அநியாயத்தை செய்திருப்பான். நமக்கு என்ன, அவனை தண்டிப்பதற்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. வேறு வழி இல்லாமல் மன்னிப்போம். ஆனால் அல்லாஹ் அப்படிப்பட்டவனா? சுப்ஹானல்லாஹ். அவன் அல் அசீஸ். அவன் யாவற்றையும் மிகைத்தவன். அதே போன்று அவன் மிக்க மன்னிப்பவன். அவனை மன்னிப்பதற்கு யாரும் என்ன செய்வதில்லை, யாரும் நிர்பந்திக்க முடியாது. அவன் யாவற்றுக்கு மேல் உள்ளவன் அந்த ரப்புல் ஆலமீன். சுப்ஹானல்லாஹ். அந்த ரப்புல் ஆலமீன் என்ன செய்கிறான்? மன்னிக்கிறான். பாருங்க, சுப்ஹானல்லாஹ். அதாவது நாங்க ஒரு ஹதீஸ்ல படிக்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒருவனுக்கு அவனது கோபத்தை தீர்த்து கொள்வதற்கு அவனுக்கு அதிகாரம் இருந்தும், அவனது கோபத்தை நியாயமான அவனது கோபத்தை தீர்த்து கொள்வதற்கு அவனுக்கு அதிகாரம் இருந்தும் ஒருவன் மன்னிப்பான் என்றால் அவனுக்கு மறுமையில கொடுக்கப்படுகின்ற பாக்கியம் என்ன? ஹூருல் ஐன்கள்ல விரும்பிய ஹூருலினை அவன் தேர்வு செய்து கொள்ளலாம் என்ற பாக்கியம் வழங்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றான். யாருக்கு அது? அவனுக்கு தண்டிப்பதற்கு அவன் அதிகாரம் இருந்தும் அவன் மன்னிக்கிறான். சுப்ஹானல்லாஹ். பாருங்க, அந்த பண்பு அல்லாஹ் விரும்புறான். அந்த ரப்புல் ஆலமீன் யார்? அவன் யாவற்றையும் மிகைத்தவன். அதையும் புரிந்து கொள்ள வேண்டும். என்னமோ அல்லாஹ் என்ன செய்யறான், அதாவது அவன் மன்னித்துத்தான் ஆக வேண்டும் என்பதெல்லாம் அப்படி கட்டாயம் கிடையாது. அவன் யாவற்றையும் மிகைத்தவன் அசீஸ். அதே போன்று அவன் மிக்க மன்னிப்பவன் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதே போன்ற நறுமை சகோதரர்களே, ஃபதலக்கா ஆதமு மின் ரப்பிஹி கலிமாத்தின் ஃபதாப அலைஹி
இன்னஹு ஹுவத் தவ்வாபுர் ரஹீம். பாருங்க, முதல், அதாவது இந்த பூமியில் நடந்த இது ஒரு முதல் வணக்கமாக இதை சொல்லலாம். என்ன? தௌபா தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரப்பிடத்தில் என்ன செய்தார்கள்? பாவ மன்னிப்பு தேடினார்கள். ரப்பிடமிருந்து அவர்கள் அந்த பெற்ற வார்த்தைகள், அந்த ரப்பிடமிருந்து அவர்கள் கற்றுக்கொண்ட அந்த வார்த்தைகளை பெற்று அதன் மூலம் என்ன செய்தாங்க? மன்னிப்பை கேட்டார்கள். இன்னஹு ஹுவத் தவ்வாபுர் ரஹீம். அப்ப அதனால் அல்லாஹ் அவர் என்ன செய்தான்? அல்லாஹ் மன்னித்தான். நிச்சயமாக அவன் யார்? அவன் தான் மிக்க மன்னிப்பவன், அர் ரஹீம், அவன் நிகரற்ற அன்புடையவனும் ஆவான். சுப்ஹானல்லாஹ். இந்த பூமியில் நடந்த ஒரு முதல் இபாதத்தாக, வணக்கமாக நாம் இதை சொல்லலாம். என்ன? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் செய்த தவறுக்கு அல்லாஹ்விடத்தில் அவர்கள் பாவ மன்னிப்பு தேடினார்கள். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் உட்பட அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த அந்த சில வார்த்தைகள், அந்த வார்த்தைகளின் மூலம் தான் மன்னிப்பை அவர்கள் தேடினார்கள். அல்லாஹ் அவர்களை மன்னித்தான் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்றான், யார்? இன்னஹு ஹுவத் தவ்வாபுர் ரஹீம். நிச்சயமாக அவன் தான் மிக்க மன்னிப்பவனும் நிகரற்ற அன்புடையவனுமாக இருக்கிறான். மன்னிப்பது மட்டுமல்ல, அதோடு அவன் என்ன செய்யக்கூடியவன்? அவன் அதாவது அன்பு செலுத்தக்கூடியவன், அவன் கருணை காட்டக்கூடியவன். சுப்ஹானல்லாஹ். எனவே மன்னிப்பு மட்டுமல்ல, மன்னிப்போடு சேர்த்து அருளும் ரஹமத்தும் என்பதை ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். எனவே நறுமை சொல் இந்த திருநாமங்கள் எல்லாம் நம்மை அல்லாஹ்வின் பால் எந்த அளவு நெருக்கி வைக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ். எப்படிப்பட்ட அந்த ரப்பை நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம். அவனது மன்னிப்பு எவ்வளவு விசாலமானது, அவனது அருள் எவ்வளவு விசாலமானது. அடியார்களுடைய பாவங்களை விட அவனது மன்னிப்பும் அருளும் விசாலமானதாக இருந்து கொண்டிருக்கிறது. அவனது திருநாமங்கள் அல் கஃபார். அதிகம் பாவம் செய்யக்கூடியவர்கள் இந்த திருநாமங்களை கொண்டுதான் அழைக்க வேண்டும். யா கஃபார், அதிகம் மன்னிப்பவனே. யா தவ்வாப், அதிகம் மிக்க மன்னிப்பவனே. பாவங்களில் உள்ளவர்கள் இப்படித்தான் ரப்பை அழைத்து மன்னிப்பை கேட்க வேண்டும். அடுத்து என் அருமை சகோதரர்களே, 72, 73 ஆகிய திருநாமங்கள். அல் ஃபத்தாஹ், அடுத்து அர் ரഊஃப். அல் ஃபத்தாஹ் 72, அதே போன்று அர் ரഊஃப் 73. அல் ஃபத்தாஹ் என்று சொன்னால் என்ன? சிறந்த தீர்ப்பாளன், சிறந்த தீர்ப்பாளன். வஹுவல் ஃபத்தாஹுல் அலீம், அவன் தான் சிறந்த தீர்ப்பாளனும் நன்கறிந்தவனும் ஆவான் என்று கூறுவீராக. வஹுவல் ஃபத்தாஹுல் அலீம். எனவே நாங்க பார்க்கிறோம் துஆக்கல்ல வஅன்த கைருல் ஃபாத்திஹீன் என்றும் வரும். ரப்பனா ஃப்தஹ் பைனனா வ பைன கௌமினா பில் ஹக்கி வஅன்த கைருல் ஃபாத்திஹீன், நீதான் சிறந்த தீர்ப்பாளன். அப்ப இங்க வந்து அல் ஃபத்தாஹ், சிறந்த தீர்ப்பாளன் என்ற அந்த திருநாமம். சிறந்த தீர்ப்பாளன் என்றால் அவனது அறிவு, ஞானம் என்பவற்றின் அந்த தேட்டத்துக்கு அமைய அவனது ஆட்சி, அருள், ரிஸ்க் என்பவற்றின் பொக்கிஷங்கள் இருந்து அவன் திறந்து கொடுப்பவன் என்பதும் அதற்குரிய விளக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று அவன் சிறந்த முறையிலே அவன் தீர்ப்பளிப்பவனாக, சிறந்த தீர்ப்பாளனாக இருக்கிறான். அவன் யாருக்கும் அணுவளவும் அநீதி இழைப்பவன் அல்ல. என்றால் துல்மை, அநியாயத்தை அவன் தன் மீது ஹராமாக்கி கொண்டான். இன்னல்லாஹ லா யظ்லிமு மிஸ்கால தர்ரா, அணுவளவும் அல்லாஹ் என்ன செய்யக்கூடியவன் அல்ல, அவன் அநியாயம் செய்பவன் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவன் தான் சிறந்த தீர்ப்பாளன், அல் ஃபத்தாஹ். அதே போன்று அர் ரഊஃப். அர் ரഊஃப் என்றால் கருணையாளன். வலௌலா ஃபض்லுல்லாஹி அலைக்கும் வரஹ்மத்துஹு வஅன்னல்லாஹ ரഊஃபுர் ரஹீம். அல்லாஹுவின் அருளும் அவனது கருணையும் உங்களுக்கு இல்லை என்றிருந்தால் உங்களுக்கு தண்டனை ஏற்பட்டிருக்கும். நிச்சயமாக அல்லாஹ் கருணையாளன், நிகரற்ற அன்புடையவன். குர்ஆன் 34 அத்தியாயத்தில் 26 வசனம், அடுத்த 24 அத்தியாயத்தின் 20 வசனம். அல்லாஹுடைய அருளும் அவனது கருணையும் உங்களுக்கு இல்லை என்றிருந்தால் உங்களுக்கு தண்டனை ஏற்பட்டிருக்கும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான். நிச்சயமாக அல்லாஹ் கருணையாளன், நிகரற்ற அன்புடையவன். இப்ப நீங்க சூரத்து நூர்ல அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுக்கு அவதூறு சொல்லப்பட்ட அந்த செய்திகளை சொல்லி வரும் போது அல்லாஹ் இதை சொல்கிறான். அல்லாஹுடைய அருளும் அவனது கருணையும் உங்களுக்கு இல்லை என்றிருந்தால் உங்களுக்கு தண்டனை ஏற்பட்டிருக்கும் என்று அல்லாஹு தஆலா கூறிவிட்டு வஅன்னல்லாஹ ரഊஃபுர் ரஹீம், நிச்சயமாக அல்லாஹ் கருணையாளன், நிகரற்ற அன்புடையோன் என்று ரப்புல் ஆலமீன் என்ன செய்கிறான்? இதில் குறிப்பிடுகிறான். அர் ரഊஃப் என்று சொன்னால் அவன் அபரிமிதமான கருணை உடையவன். அக்கருணை இவ்வுலகில் எல்லா படைப்பினங்களுக்கும், மறுமையில் அது மூமின்களுக்கு மாத்திரம் கிடைக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. இது 72, 73 ஆகிய திருநாமங்கள். அடுத்து நாம் வருவோம் 74, 75 ஆகிய திருநாமங்கள். 74 என்ன? அல் வாஸி'. அல் வாஸி' என்றால் விசாலமானவன்.
அதே போன்று அல் முகீத், அல் முகீத் என்றால் கண்காணிப்பவன், அல் முகீத் என்றால் கண்காணிப்பவன். அப்ப அல் வாசி என்று சொன்னால் என்ன? விசாலமானவன். அல் வாசி என்று சொன்னால் விசாலமானவன். அப்ப அவன் சுப்ஹானல்லாஹ், அவனது பண்புகளில் அவன் விசாலமானவன், அவனது மன்னிப்பில் அவன் விசாலமானவன். எனவே படைப்புகளில் யாரும் அவனை புகழ்ந்து முடிக்க முடியாது, படைப்புகளில் யாரும் அவனை புகழ்ந்து முடிக்க முடியாது. சுப்ஹானல்லாஹ், கண்ணியத்திலும் அதிகாரத்திலும் விசாலமானவன், கண்ணியத்திலும் அதிகாரத்திலும் விசாலமானவன், மன்னிப்பிலும் அருளிலும் விசாலமானவன், கொடையிலும் உபகாரத்திலும் விசாலமானவன். சுப்ஹானல்லாஹ், அவன் விசாலமானவன். அல்லாஹ் இந்த அல்லாஹு வாசிஉன் அலீம், மேலும் அல்லாஹ் விசாலமானவனும் நன்கறிந்தவனும் ஆவான் என்று குறிப்பிடுகிறான் 2வது அத்தியாயத்தில் 247 வசனத்தில். எனவே இந்த உன்னதமான திருநாமம் என்ன? அல் வாசி', அல் வாசி'. அடுத்து என்ன? வகான அல்லாஹு அலா குல்லி ஷைஇன் முகீதா, அல்லாஹ் யாவற்றையும் கண்காணிப்பவனாக இருக்கிறான். அப்ப அல் முகீத், அல் முகீத் என்றால் கண்காணிப்பவன். அப்ப அவனது அந்த கண்காணிப்பிலிருந்து எதுவும் என்ன செய்யாது? மறையாது, மறைந்து விட முடியாது. சுப்ஹானல்லாஹ், அனைத்தையும் மிக துல்லியமாக கண்காணிப்பவனாக இருக்கிறான். நாளை மறுமையுடைய நாளில் ஏதாவது ஒரு அணுவளவு ஒருவருடைய செயலாக இருந்தாலும், அணுவளவாக இருந்தாலும் கூலி வழங்கப்படும். அணுவளவு நன்மையாக இருந்தாலும் கண்டுகொள்வார், அணுவளவு தீமையை செய்திருந்தாலும் கண்டுகொள்வார். என்ன? அணுவளவு எதுவும் தப்பாது. அணுவளவு அது கடலுக்குள் புதைந்து இருக்கலாம், கற்பாறைகளுக்குள் மறைந்து இருக்கலாம். அது எங்க இருந்தாலும் அதை என்ன செய்வான்? அல்லாஹ் கொண்டு வருவான். அல்லாஹ் அதை என்ன செய்வான்? கொண்டு வருவான். அல்லாஹ் துல்லியமாக என்ன செய்யக்கூடியவன், கண்காணிப்பவனாக இருக்கிறான். கான அல்லாஹு அலா குல்லி ஷைஇன் முகீதா. எனவே நாம் என்ன செய்யக்கூடாது? நாம் அவனது அருளில் நம்பிக்கை இழந்து விடக்கூடாது. நம்மை சூழ நடக்கக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும், அவைகள் அநியாயங்கள் அக்கிரமங்களாக இருந்தாலும், இந்த அனைத்தையும் அல்லாஹ் கண்காணிப்பவனாக இருக்கிறான். அதே போன்று நாம் நமது செயல்கள் விஷயத்திலும் மிக எச்சரிக்கையாக விழிப்பாக இருக்க வேண்டுமே. அவைகள் ஒவ்வொன்றும் மிக துல்லியமாக கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அப்படிதான். இப்ப நீங்க உதாரணமாக உங்களோட கம்பெனியில வேலை செய்றீங்க, அங்க என்ன இந்த சிசிடிவி கேமராக்கள் எல்லாம் பூட்டப்பட்டிருக்குதுன்னா நீங்க எவ்வளவு எச்சரிக்கையாக வேலை செய்வீங்க? எல்லாம் அங்க பதிவாகிறது, எல்லாம் அங்க கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எவ்வளவு என்ன செய்வீங்க? மிகவும் கவனமாக வேலை செய்வீர்கள். அதுபோன்று சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் யாவற்றையும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். அவனை விட்டு எதுவும் மறைந்ததாக இல்லை என்றால் அது நமது வாழ்வில் எவ்வளவு ஒரு பெரும் மாற்றத்தை அது உருவாக்க வேண்டும், எவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை அதை நமக்குள் கொண்டு வர வேண்டும். எனவே நறுமைச்ச இந்த நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் வேறு எதனாலும் ஏற்படுத்த முடியாது. இறை நம்பிக்கை என்பது ஆழமாக வேரூன்றி விடுமாக இருந்தால், சரியாக அல்லாஹ்வை அடியான் புரிந்து கொள்வானாக இருந்தால், அந்த நம்பிக்கையின் மூலம் ஏற்படக்கூடிய சீர்திருத்த மாற்றம் வேறு எதனாலும் உருவாக்க முடியாது. சுப்ஹானல்லாஹ், அதை நாங்கள் நபித்தோருடைய வாழ்வில் நிறையவே நாங்கள் அந்த முன்மாதிரிகளை நாம் என்ன செய்தோம், நாம் பார்க்கிறோம். எனவே நறுமை சகோதரர்களே, இதில் அல் வாசி', அல் முகீத் 74, 75 ஆகிய திருநாமங்கள். அடுத்து நாம் வருவோம் 76, 77 ஆகிய திருநாமங்கள். என்ன? அல் வாரிஸ், அதே போன்று அல் அலா. அல் வாரிஸ் என்றால் உரிமையாளன். அல் வாரிஸ் என்றால் என்ன? அல் வாரிஸ் என்றால் உரிமையாளன். அல் அலா என்றால் மிக உயர்வானவன். அல் அலா என்றால் மிக உயர்வானவன். எனவே இந்த திருநாமங்களை பொறுத்தவரையில் இந்த திருநாமங்களுக்குரிய ஆதாரங்களை பாருங்க. வனஹ்னுல் வாரிசூன் 15வது அத்தியாயத்தினுடைய 23வது வசனம். அல்லாஹ் என்ன சொல்றான்? மேலும் நாமே எல்லாவற்றுக்கும் உரிமையாளர்கள் ஆவோம். அல்லாஹ் எப்படி சொல்றான்? நாமே அனைத்துக்கும் எல்லாவற்றுக்கும் நாமே என்ன உரிமையாளர்கள் ஆவோம் என்று ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். படைப்பினங்கள் அழிந்த பின் எஞ்சிருக்கக்கூடியவன் அவன் தான். என்ன? படைப்பினங்கள் அழிந்த பின்னும் அவன் இருப்பான். அவன் என்ன செய்வான்? என்றைக்கும் அவன் என்றும் நிலையாக இருப்பவன். அதே போன்று எல்லா பொருட்களும் அதனுடையவர்கள் அழிந்த பின் அவன் பக்கமே வந்து சேரும். அப்படிதானே? அனைத்தும் அவன் பக்கம் தான் வந்து சேரப்போகிறது. அனைத்தும் அவன் பக்கம் தான். நாங்க எப்படி சொல்றோம்? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அப்படிதானே? நாம் ஏதாவது ஒன்றை இழந்து விட்டால், நாம் ஒன்றை இழந்து விடுகிறோம். நாம் ஒன்றை இழந்து விடுகின்ற போது, நமக்கு ஒரு நெருக்கடி, கஷ்டம், துன்பம் வரும் போது நாம் சொல்கிறோம் இன்னா லில்லாஹ், நிச்சயமாக நாம் அல்லாஹ்வுக்குரியவர்கள், வ இன்னா இலைஹி ராஜிஊன், அவன் பாலை நாம் என்ன செய்வோம்? திரும்பி செல்வோம். எனவே எங்கள் கைவசம் இருக்கும் அனைத்தும் அவற்றின் உரிமையாளன் யார்?
அந்த அல்லாஹ் தான். அவனிடம் தான் அனைத்தும் என்ன சென்றடைய போகுது. ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றாங்க? அதாவது அல்லாஹ்வுடைய தூதருடைய அருமை மகளார் அவருடைய அந்த பிள்ளை குழந்தை மரணிக்கிற சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றாங்க? இன்ன லில்லாஹி மா அகத வலஹு மா ஆதா. இன்ன லில்லாஹி மா அகத, அவன் எடுத்துக்கொண்டது அவனுக்குரியது, அல்லாஹ்வுக்குரியது. கொடுத்தது அவனுக்குரியது. அவன் நமக்கு தந்ததும் அது அவனுக்குரியது. அவன் நம்மிடமிருந்து எடுத்துக்கொண்டதும் அவனுக்குரியது. வகுல்லு ஷைஇன் இன்தஹு பிஅஜலின் முஸம்மா, ஒவ்வொன்றுக்கும் அவன் ஒரு குறிப்பிட்ட தவணையைத்தான் வைத்திருக்கிறான். அந்த குறிப்பிட்ட காலம் வரை அது இருக்கும். அதுக்கு பிறகு அவன் எடுக்கிறது அவனுக்கு சொந்தமானது. எனவே நீங்கள் பொறுமையோடு அல்லாஹ்விடம் என்ன செய்யுங்க, கூலியை எதிர்பார்த்து பொறுமையோடு இருங்கள் என்று சொல்லி ஆறுதல் சொல்றாங்க ரசூலுல்லாஹ். இதுதான் உண்மை. என்ன? அனைத்தும் லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி மா ஃபில் அர்த், வானங்கள் பூமியில் அனைத்தும் அல்லாஹ்வுக்குரியவைகள். அவன் தான் யார்? அல் வாரிஸ், அவன் தான் உரிமையாளர். அந்த கைருல் வாரிசின் என்றெல்லாம் குர்ஆன்ல பார்க்கிறோம். துஆக்கள்ல கேட்கும்போது எப்படி கேட்கிறாங்க? ரப்பி லா ததர்னி ஃபர்தன் வ அன்த கைருல் வாரிசீன். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்கிறாங்க, யா அல்லாஹ் என்னை தனியாக என்னை விட்டு விடாதே, நீதான் அனந்தரம் கொள்வோரில் மிகச் சிறந்தவனாக இருக்கிறாய் என்ற வசனத்தையும் பார்ப்போம். வனஹ்னுல் வாரிசூன், மேலும் நாமே எல்லாவற்றுக்கும் உரிமையாளர்களாகவும். அல்லாஹ் குர்ஆன் எப்படி சொல்றான்? அல்லாஹ் நாடியவர்களுக்கு இந்த பூமியை, தனது அடியார்களை நாடியவர்களுக்கு அல்லாஹ் இந்த பூமி என்ன செய்வான்? அல்லாஹ் சொந்தமாக ஆக்குவான், தனது அடியார்களை தக்வா உடையவர்களுக்கு என்றெல்லாம் குர்ஆன்ல நாங்க படிக்கிறோம். அப்ப அடுத்ததாக பாத்தீங்கன்னா என்ன? அல் அலா. அல் அலா என்று சொன்னால் மிக உயர்வானவன், மிக உயர்வானவன். சப்பிஹிஸ்ம ரப்பிகல் அலா, நபியே மிக உயர்வான உமது இரட்சகனின் பெயரை துதிப்பீராக என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இது 87வது அத்தியாயத்துடைய முதல் வசனம். நாங்க சுஜூதுல எப்படி சொல்றோம்? சுப்ஹான ரப்பியல் அலா, சுப்ஹான ரப்பியல் அலா. தூய்மையான எனது ரப் உயர்வானவன், அப்படித்தானே? அப்ப அவன் அல் அலா, அந்த உயர்வான எனது ரப்பை நான் போற்றி துதிக்கிறேன். சுப்ஹான ரப்பியல் அலா. அல் அலான்னு சொல்லும் போது அவனுடைய அந்த உயர்வு என்பது அவன் தனது எல்லா கருமங்களிலும் அடக்கி ஆளும் விடயத்திலும் அவனிலும் அவன் உயர்ந்தவன். அதே போன்று அனைத்தும் அவனுடைய ஆட்சிக்கும் சக்திக்கும் கீழே இருக்கின்றன. அவனுக்கு மேல் எந்த ஒன்றும் கிடையாது. அவன் தான் உயர்வானவன், அவன் தான் உயர்வானவன். சுப்ஹானல்லாஹ். எனவே நறுமை சகோதரர்களே, நாம் எந்த ரப்பை ஈமான் கொண்டிருக்கிறோமோ, சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெருமைப்பட வேண்டும், எவ்வளவு பெரிய சிறப்பை நாம் அந்த உண்மையான ரப்பை ஈமான் கொண்டிருக்கிறோம். அதே போன்று அவனுக்குரிய அந்த உன்னதமான அந்த பண்புகள், அந்த சிறந்த பண்புகள், இந்த உன்னதமான அழகிய திருநாமங்கள் உள்ளடக்கி இருக்கக்கூடிய இந்த சிறந்த பண்புகள், இவற்றை நாம் படிக்கும் போது இது நமது ஈமானை அதிகப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. எனவே நறுமை சகோதரர்களே, இன்றைய இந்த வகுப்பை, இந்த பகுதியை நாம் இத்தோடு நிறைவு செய்து கொள்வோம். அதாவது அல்லாஹ்வுடைய அழகிய திருநாமங்கள் நாம் 77வது திருநாமம் வரை நாம் என்ன செய்திருக்கிறோம், படித்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் ஏனைய பகுதியை நாம் இன்னொரு வகுப்பிலே தொடர்வோம் என்று கூறி இந்த வகுப்பை இத்தோடு நாம் நிறைவு செய்து கொண்டு அடுத்து நாம் துஆக்கள் என்ற பகுதிக்கு நாம் வருவோம். துஆக்கள் என்ற பகுதி இன்று நாங்கள் பார்க்க போகின்ற துஆக்கள், அதாவது பிரயாண துஆக்கள். பிரயாண துஆக்களைத்தான் நாம் என்ன செய்கிறோம், நாம் இன்று பார்க்க போகின்றோம். பிரயாண துஆக்களை பொறுத்தவரையில் நாங்கள் இதுக்கு முன்னாலேயும் சில பிரயாண துஆக்களை படித்தோம். இதுதானே பிரயாண துஆக்கள் நாங்கள் என்ன செஞ்சோம், இதுக்கு முன்னாலேயும் படித்தோம். இப்போ நாங்கள் இந்த பிரயாண துஆக்களை ஒரு ஓர்டர்ல ஒரு தொகுப்பாக நாங்கள் பார்க்க போறோம். இந்த பிரயாண துஆக்கள்ல நாங்கள் முதலாவதாக இஸ்திஹாராவுடைய துஆ இங்க கொண்டு வரோம். ஏன்னா இது இமாம் நவவி ரஹிமுல்லா அவர்களும் தனது அதுக்கார் என்ற நூல்ல பிரயாண துஆக்களை கொண்டு வரும்போது முதலாக இதை கொண்டு வரார், இந்த துஆவை தனது அதுக்கார் என்ற நூல்ல. ஏன் இந்த துஆவை கொண்டு வராங்கன்னா, இது பிரயாண துஆவில் உள்ளதல்ல. ஆனா ஒரு பிரயாணத்தை மேற்கொள்ளும் போது அந்த பிரயாணம் ஏதாவது ஒரு நல்ல நோக்கத்துக்காகத்தான் அந்த பிரயாணம் இருக்கும். ஒரு நல்ல நோக்கத்துக்காகத்தான் அந்த பிரயாணம் இருக்கும். ஏதாவது ஒரு காரியத்துக்காகத்தான் அந்த பிரயாணம் இருக்கும். எனவே அதற்காக அவர் என்ன செய்யலாம், அவர் இஸ்திஹாரா செய்து கொள்ளலாம். 2 ரகாத் இஸ்திஹாரா தொழுது கொள்ளலாம். அந்த காரியத்துக்காக ஒரு காரியத்தை, பெரும்பாலும் பிரயாணங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை அடிப்படையாக வைத்திருக்கும். அவைகள் நல்ல காரியங்களாகத்தான் இருக்கும். அப்ப அந்த நல்ல காரியத்துக்கு போறதுக்கு முன்னால இஸ்திஹாரா செய்து கொள்வது என்பது நபி வழியாக இருக்கிறது என்ற அடிப்படையில இமாம் அவங்க இதை அடையாளப்படுத்தலாம். அந்த அடிப்படையில் நாம் இஸ்திஹாராவுடைய துஆ இதுக்கு முன்னால படித்தோம். இஸ்திஹாராவுடைய துஆ நாங்கள் படித்தோம். ஒரு தடவை நாங்கள் என்ன செய்வோம், இந்த பாடத்துல நாங்கள் மீட்டிக் கொள்வோம். அப்ப இது நாங்கள் இந்த இடத்துல கொண்டு வரது நோக்கம் என்ன, ஒரு பிரயாணத்தை மேற்கொள்கிறார். அந்த பிரயாணம் என்பது ஒரு நல்ல நோக்கத்துக்காக ஏதோ ஒரு காரியத்தை முன்வைத்து அந்த பிரயாணம்
பெரும்பாலும் மேற்கொள்ளப்படும். எனவே அந்த காரியத்துக்காக அவர் மேற்கொள்ளக்கூடிய பிரயாணத்துக்காக என்ன செய்ய அவர் இஸ்திகாரா என்ற இஸ்திகாரா தொழுது அல்லாஹ்விடத்தில் இவ்வாறாக இஸ்திகாராவுடைய பிரார்த்தனை செய்து அந்த பிரயாணத்தை மேற்கொள்வது என்பது ஒரு சிறந்த ஒன்றாக இருக்கிறது என்ற அடிப்படையில இதை நாங்க இந்த இடத்துல இமாம் அவங்க பதிவு செய்யறாங்க தனது நூல்ல. அதற்காக நாம் இந்த இடத்துல இதை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறோம். இந்த துவாவை பொறுத்தவரை நாம் அனைவரும் படித்த ஒரு துவா தான். அல்லாஹும்ம இன்னி அஸ்தகீருக பிஇல்மிக وأستقدرك بقدرتك وأسألك من فضلك العظيم فإنك تقدر ولا أقدر وتعلم ولا أعلم وأنت علام الغيوب اللهم إن كنت تعلم أن هذا الأمر خير لي في ديني ومعاشي وعاقبة أمري عاجل أمري وعاجلي فاقدره لي ويسره لي ثم بارك لي فيه وإن كنت تعلم أن هذا الأمر شر لي في ديني ومعاشي وعاقبة أمري في عاجل أمري وعاجله فاصرفه عني واصرفني عنه واقدر لي الخير حيث كان ثم أرضني والله إن كنت تعلم أن هذا الأمر خير لي என்ற இடத்துல அவருக்கு அந்த காரியத்தை அந்த விஷயத்தை அவருக்கு சொல்லிக் கொள்ளலாம். நாம் இது என்ன அல்லாஹும் இன்னி அஸ்தகீருக பிஇல்மிக் வஅஸ்தக்திருக பிகுத்ரதிக், உனது இல்மை உனது ஞானத்தை கொண்டு நான் உன்னிடம் உதவி தேடுகிறேன். அதே போன்று உனது ஆற்றலை கொண்டு நான் உன்னிடம் ஆற்றலை கேட்கிறேன். அதே போன்று வஅஸ்அலுக மின் ஃபத்லிகல் அதீம், உனது மகத்தான அருளில் இருந்து நான் உன்னிடம் கேட்கிறேன். இன்னக தக்திர் வலா அக்திர், நீதான் சக்தி பெற்றவன், நான் சக்தி பெற்றவன் அல்ல. வதஅலம் வலா அலம், நீதான் யாவற்றையும் அறிந்தவன், நான் அறிய மாட்டேன். வஅன்த அல்லாமுல் குயூப், நீ மறைவானவற்றை எல்லாம் அறிந்தவனாக இருக்கிறாய். اللهم إن كنت تعلم أن هذا الأمر خير لي في ديني, நீ அறிவாய் இந்த காரியம் எனது தீனில் இது எனக்கு நன்மையாக இருந்தால், வமாஷி எனது வாழ்வில் அது நன்மையாக இருந்தால், ஆகிபத்தி அம்ரி எனது காரியத்துடைய முடிவில் அது நல்லதாக இருந்தால், ஆஜிலி அம்ரி ஆஜிலி அந்த காரியம் அவசரமாக நடப்பதில் நன்மை இருக்கிறதா அல்லது தாமதமாக நடப்பதில் நன்மை இருக்கிறதா என்பதை நீதான் அறிந்தவனாக இருக்கிறாய். எனவே அது நன்மையாக இருந்தால் ஃபக்துர்ஹுலி, அதை நிர்ணயிப்பாயாக, அந்த காரியத்தை எனக்கு நிறைவேற்றி தருவாயாக. வயசிர்குலி, அதை எனக்கு எளிதாக்கி தருவாயாக. அதை எனக்கு என்ன சில நேரங்கள்ல ஒரு காரியத்தை சிரமத்தோடு அவர் அடைவதற்குரிய ஒரு நிலை இருக்கும். அது அவருக்கு கிடைக்கும், ஆனா எளிதா கிடைக்காது, பல சிரமங்களுக்கு பிறகு கிடைக்கும். இது அப்படி இல்லை. எப்படி நான் கேட்கிறோம், அந்த காரியத்தை எளிதாக எனக்கு அடைந்து கொள்வதற்கு செய்வாயாக. வயசிர்குலி சும்மா பாரிக் லீஃபி, பிறகு அதில் பரக்கத்து செய்வாயாக. காரியம் நிறைவேறுவது மட்டுமல்ல, அதில் பரக்கத்து செய்வாயாக. இந்த காரியம் எனது தீனிலும் எனது வாழ்விலும் அந்த காரியத்தின் முடிவிலும் இது மோசமாக இருந்தால், இது தீமை ஒரு மோசமானது என்பதை நீ அறிந்திருந்தால், நீ அறிவாய் என்றால், அல்லாஹ்வுக்கு தெரியும், அல்லாஹ் அறிந்தவன். இது தாமதமாக நடப்பதில் தீமையா அல்லது அவசரமாக நடப்பதில் தீமையா என்பதில் நீ அறிந்தவனாக இருக்கிறாய். அப்படி இது தீமை என்றால் இதை விட்டு என்னை திருப்பி விடுவாயாக, அதையும் என்னை விட்டு திருப்பி விடுவாயாக. எனக்கு நல்லதை தீர்மானிப்பாய், எனக்கு நல்லதை முடிவு செய்வாயாக. எந்த சூழலிலும் எனக்கு நல்லதையே முடிவு செய்வாயாக, தீர்மானிப்பாயாக. நிச்சயமாக பிறகு அதில் எனக்கு ஒரு பொருத்தத்தை தருவாயாக என்ற துவா. அப்ப இது நாங்க இஸ்திகாராவுடைய துவா. அதற்குரிய இது நீங்க புகாரில 6382, 1162, 7390 என்ற எண்கள்ல இந்த ஹதீஸ் நீங்க பார்க்கலாம். இதை அறிக்கக்கூடிய நபித்தோழர் ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, நமக்கு இஸ்திகாரா, நமது காரியங்கள் எல்லாம் இஸ்திகாராவை நமக்கு கற்றுத்தந்தார்கள் என்று குறிப்பிடுறாங்க. சரி, அடுத்து நாங்க வருவோம். இந்த துவாக்கள்ல ஊரில் இருப்பவருக்கு பிரயாணியின் துவா. ஊரில் இருக்கக்கூடியவருக்கு பிரயாணி இந்த துவாவை சொல்வார். இதனுடைய அறிவிப்பாளர்கள்ல விமர்சனங்கள் இருந்தாலும் பல அறிஞர்கள் இந்த செய்தியை சஹி என்று சொல்லி சொல்றாங்க. ஷேக் நாசிருத்தீன் அல்பானி ரஹிமத்துல்லாஹி அவர்கள் இதை சஹி என்று குறிப்பிடக்கூடிய ஒரு செய்தி. இதுல பல ரிவாயத்துக்கள் இதுல வருவதை நாங்க பார்க்கிறோம். இதுல ஒரு ரிவாயத்தை பாருங்க, இந்த துவா பாருங்க, அஸ்தௌதிஉகல்லாஹல்லதி லா ததீஉ வதாஇஹு. எப்படி அஸ்தௌதிஉகல்லாஹ், எப்படி வரணும், அஸ்தௌதிஉகல்லாஹ் அஸ்தௌதிஉகல்லாஹல்லதி லா ததீஉ வதாஇஹு. அல்லாஹ்விடம் நான் உங்களை ஒப்படைக்கிறேன். அவன் எத்தகையவன் என்றால்
அவனிடத்தில் ஒப்படைக்கப்பட்டவை வீணாகி விடாது. அல்லாஹ்விடம் நான் உங்களை ஒப்படைக்கிறேன், உங்களை நான் அல்லாஹ்விடம் ஒப்படைக்கிறேன். இப்ப ஊரில் இருப்பவருக்கு ஒரு பிரயாணி சொல்றது, பிரயாணி வந்து தனது மனைவி தனது பிள்ளைகளை விட்டு அந்த பிரயாணத்தை அவர் மேற்கொள்வார். அப்படியான ஒரு சூழல்ல அப்ப என்ன செய்யறது? அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கிறேன். நாங்க பாக்குறோமா இல்ல? யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அந்த கை குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை விட்டு விட்டு அவங்க திரும்பி பார்க்காம போகும்போது அவங்க பின்னால போய் என்ன கேட்குறாங்க? என்ன எங்களை இப்படி விட்டுட்டு போறீங்க? அவங்க திரும்பி பார்க்காமலே போறாங்க இல்லையா? அதுக்கு பிறகு அவங்க என்ன கேட்குறாங்க? அல்லாஹ்வா இதை உங்களுக்கு ஏவினான் என்று சொல்லும் போது, ஆம் இது அல்லாஹுடைய கட்டளை என்று சொல்லும் போது, அல்லாஹ் எம்மை கைவிட மாட்டான் என்று சொன்னான். என்ன சொன்னாங்க? அல்லாஹ் எம்மை கைவிட மாட்டான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் அவர்களை கைவிட்டானா? இல்லை, அல்லாஹ் அவர்களை கைவிடவில்லை. எனவே அதே போல் நீங்க பாருங்க, அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் கடந்து சென்று அவங்களை விட்டு மறைந்த பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? துவா செஞ்சாங்க அல்லாஹ்விடத்துல. ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் ذُرِّيَّتِي بِوَادٍ غَيْرِ ذِي زَرْعٍ عِندَ بَيْتِكَ الْمُحَرَّمِ என்று சொல்லி கேட்கிறாங்க. ரப்பனா லியுகீமு ஸ்ஸலாத்த ஃபஜஅல் அஃபிதத்தன் மினன் நாஸி தஹ்வி இலைஹிம் வர்ஸுக்ஹும் மினஸ் ஸமராத், அவங்களுக்கு கனிவர்கள் உணவளிப்பாயாக என்றெல்லாம் துவா செய்தார்கள். சுப்ஹானல்லாஹ். எனவே அது போன்று பிரயாணத்துல ஒரு அவங்க தனியா விட்டுட்டு போறாங்க, அப்படிதானே? கொஞ்சம் சில நாட்களுக்குரிய தண்ணீரும் பெரித்த பழமாக உணவாக இருக்குது, அவ்வளவுதான். சுப்ஹானல்லாஹ். அப்ப நாங்க எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்துட்டு தான் நாங்க என்ன செய்யறோம்? ஒரு பிரயாணத்தை வெளியேறி செல்கிறோம். அப்படி செல்லும் போது நாங்க என்ன செய்யணும்? அல்லாஹ்விடத்தில் நாங்கள் ஒப்படைக்கிறது. அல்லாஹ்விடத்தில் அதான் அல்லாஹ்விடம் நான் உங்களை ஒப்படைக்கிறேன். அஸ்தௌதியுகல்லாஹ் அல்லதீ லா ததீஉ வதாஇஹு. அதாவது அவன் எத்தகையவன் என்றால் அவனிடத்தில் ஒப்படைக்கப்பட்டவை வீணாகி விடாது, அதாவது அவன் அவற்றுக்கு பாதுகாப்பு அளிக்கிறான். இந்த செய்தியை நீங்க இப்னு மாஜாவில் 2295 செய்தியாக பார்க்கலாம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. ஷேக் நாசிருத்தீன் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் ஸஹீஹ் என்ற செய்தியை குறிப்பிடுகிறார்கள். இன்னொரு செய்தியை நீங்க பார்க்கலாம். அது வந்து ஸஹீஹ் அத்-தர்கீப் வத்-தர்ஹீப்ல வரக்கூடிய ஒரு செய்தி. ஷேக் நாசிருத்தீன் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அதை பதிவு செய்யறாங்க. இன்னும் பல ஹதீஸ் நூல்களில் வரக்கூடிய செய்தி. அதுல அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, இன்னல்லாஹ இதஸ்தூதிஅ ஷைஅன் ஹஃபிதஹு. அதாவது அல்லாஹ்விடத்தில் ஒரு காரியம் ஒப்படைக்கப்பட்டால் அவன் அதை பாதுகாப்பான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்விடத்துல ஒரு காரியம் ஒப்படைக்கப்பட்டு விடுகிறது, யா அல்லாஹ் இதை நீ பொறுப்பேற்றுக்கொள், யா அல்லாஹ் இதை நீ பாதுகாத்து விடு, இப்படி என்று ஒருவர் அல்லாஹ்விடத்தில் ஒரு காரியத்தை ஒப்படைத்து விட்டால் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அதை என்ன செய்கிறான்? அல்லாஹ் அதை பாதுகாக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். அப்ப எந்த அளவு நாங்கள் அந்த உறுதியான நம்பிக்கையோடு நாம் அதை செய்கிறோமோ அந்த அளவுக்கு தான் அல்லாஹ்வுடைய அந்த உதவியும் அவனது ஆற்றலையும் சக்தியை நாம் கண்டுகொள்வோம். எனவே நறுமை சகோதரர்களே, சுப்ஹானல்லாஹ், இந்த செய்திகள் எவ்வளவு அற்புதமான செய்திகள். நாம் என்ன செய்யறது? அஸ்தௌதிஉகல்லாஹ் அல்லதீ லா ததீஉ வதாஇஹு என்ற இந்த துஆ, அப்ப ஊரில் இருப்பவருக்கு பிரயாணி ஓதக்கூடிய துஆவாக இது வருகிறது. அடுத்து நாம் வருவோம், அதாவது அந்த பயணத்தை மேற்கொள்ளக்கூடியவர்களுக்கு ஊரில் இருப்பவர்கள் கூறக்கூடிய துஆ. அந்த பயணத்துல இருப்பவருக்கு, இந்த பயணத்தை மேற்கொள்ள போறாரே அவருக்கு ஊர்ல இருக்கக்கூடியவங்க இதை சொல்லி வழி அனுப்புவாங்க. என்ன துஆ அது? அஸ்தௌதிஉல்லாஹ தீனக் வ அமானதக் வ ஹவாத்திம அமலிக். அஸ்தௌதிஉல்லாஹ தீனக், சொல்லுங்க. அஸ்தௌதிஉல்லாஹ தீனக் வ அமானதக் வ ஹவாத்திம அமலிக் என்று சொல்லி வரக்கூடிய துஆ. அஸ்தௌதிஉல்லாஹ தீனக் வ அமானதக் வ ஹவாத்திம அமலிக். அதாவது உம்முடைய மார்க்கம், தீன். சுப்ஹானல்லாஹ், நீங்க எடுத்து பாருங்க, இது எவ்வளவு முக்கியமானது. தீனுடைய பாதுகாப்புன்றது எவ்வளவு முக்கியமானதுன்னு பாருங்க. நீங்க நிறைய பேர் அந்த தீனுடைய பாதுகாப்பை ஒரு பொருட்டாகவே எடுக்கிறாங்கல்ல. சில நேரங்களை பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது தொழில் வாய்ப்புகள் என்று வரும் போதும் அந்த தொழில் வாய்ப்புல அவங்களுக்கு உலக ரீதியாக கிடைக்கக்கூடிய அந்த ஆஃபர் என்ன, அதுல என்ன கிடைக்குது, அதில் கிடைக்கக்கூடிய லாபங்கள் என்ன, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் அதுல இருக்குது, என்னென்ன சலுகைகள் வசதிகள் இருக்கிறது என்று பார்க்கிறாங்களே தவிர, இது எனது தீனுக்கு இது இடையூறு விளைவிக்கக்கூடியதா, இது எனது தீனுக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா, அப்படியெல்லாம் நிறைய பேர் சிந்திக்கிறாங்கல்ல. சிலவங்க என்ன செய்யறாங்க? சில நாடுகளுக்கு தொழில் வாய்ப்புக்கு இந்த வெறுமனை உலகியல் வசதிகளை மட்டும் அவங்க நோக்காக கொண்டு சென்று பிறகு சிரமப்படுறாங்க. தீனை நிலைநாட்ட முடியாம, செயல்படுத்த முடியாம, தொழ முடியாம, ஜமாத் இல்லை இப்படி என்று சொல்லி சுப்ஹானல்லாஹ் எப்படியான நிலைகள். அது என்ன செய்யும்? அந்த சூழல் அவர்களை தீனை விட்டு தூரப்படுத்தும். நல்லவர்கள் மார்க்கத்தில் ஈடுபாடு உள்ளவங்க அவங்கள அதுல வாழ முடியாது, அவங்க அந்த இடத்தை விட்டு வந்துட வேண்டும்.
நிச்சயமா அவங்களுக்கு வாழ முடியாது. அப்படி இல்லாத என்ன செய்வார்கள், காலப்போக்கில் அல்லாஹ் பாதுகாக்கணும் தீனை விட்டே தூரமாகிடுவார்கள். அடுத்து நீங்க பிரயாணம் என்று நீங்க எடுத்தீங்கன்னா, பிரயாணம் என்பது பெரும்பாலும் என்ன, ஒருவர் ஒருவர் தனிமையாகி விடுகின்ற ஒரு இடம், அவருக்கு அறிமுகம் இல்லாதவர்கள், அறிமுகமற்றவர்களிடத்தில் போய் சேர்ந்து அப்படியான ஒரு இடத்தில் இருக்கும் போது பெரும்பாலும் பாவங்களின் பால் அவர் தூண்டப்படலாம். ஏன்னா அவருக்கு அறிமுகமானவங்க அங்க கிடையாது. இந்த பாவங்களை விட்டு தடுக்கக்கூடிய விஷயங்கள் ஒன்று என்ன, அறிமுகமானவர்கள் தெரிந்தவர்கள் இருப்பது, அதுவும் ஒருத்தனை பாவத்தை விட்டு தடுக்கும். ஆனா அந்த அந்த சூழல் பிரயாணத்தில் இருக்க அவன் தனித்து விடுவான், தனிமையாகி விடுவான் என்ற போது அவன் என்ன செய்யப்படலாம், அவனோட தீனுக்கு தான் ஆபத்து ஏற்படும். அவனோட தீன்ல ஒரு ஆபத்தை அதை ஏற்படுத்தும். எப்படி துவா பாருங்க, அஸ்தௌதியுல்லாஹ் தீனக், உமது மார்க்கம் முதலாவது. அடுத்து அமானதக், உங்களுடைய அமானிதம். அமானிதம் என்ன, ரப்போடு செஞ்சு கொண்ட ஒப்பந்தம், அல்லாஹ்வோடு செய்த ஒப்பந்தம், அதுதான் மிகப்பெரிய அமானிதம், காக்க வேண்டியதில்லை. அதே போன்று ஹவாத்திம அமலிக், உமது செயலின் முடிவுகள் ஆகியவற்றை நான் அல்லாஹ்விடம் ஒப்படைக்கிறேன். அல்லாஹ்விடம் ஒப்படைச்சான அது பாதுகாக்கப்படும். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்விடம் ஒப்படைக்கப்பட்டால் அது பாதுகாக்கப்படும் என்பதுதானே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அஸ்தௌதியுல்லாஹ் தீனக் வ அமானதக் வ ஹவாத்திம அமலிக். இந்த செய்தியை நீங்க பார்க்கலாம், அஹ்மதுல 4957 செய்தியாக வருகிறது. இதுல எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா, அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னை ஒரு தேவைக்காக என்ன செய்தார்கள், ஒரு தேவைக்காக அவர்கள் அனுப்பினார்கள். அவர்களிடம் எனக்கு ஒரு தேவைக்காக அனுப்புகின்ற போது அவங்க சொல்றாங்க, நீங்க வாங்க, திரும்ப அழைத்து சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் வந்து என்னை எப்படி வழி அனுப்பினார்களோ நான் அப்படி உங்களை வழி அனுப்புகிறேன் என்றான். அல்லாஹ்வுடைய தூதர் என்னை ஒரு தேவைக்காக வழி அனுப்பினார்கள். அப்போது எனது கையை பிடித்துக் கொண்டார்கள். கையை பிடித்து இப்படி சொன்னார்கள், அஸ்தௌதியுல்லாஹ் தீனக் வ அமானதக் வ ஹவாத்திம அமலிக் என்று சொன்னார்கள். வாருங்கள், நான் அதை உங்களுக்கு சொல்லி உங்களை வழி அனுப்புகிறேன் என்று அழைக்கிறார். யாரு, அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹும் அவர்கள். எனவே நறுமை சகோதரர்களே, இது எவ்வளவு முக்கியமான ஒரு துஆன்னு பாருங்கள். அடுத்து இதுல இன்னொரு ரிவாயத்தை நீங்க பார்க்கலாம். இது இன்னொரு ரிவாயத்துல வேற மாதிரி ஒரு ரிவாயத் வருது, வேற வார்த்தைகள், இது வேற அமைப்புல. இது எப்படி பாத்தீங்கன்னா, திருமிதியில 3444 செய்தியாக வருகிறது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட வாரான். அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட வந்து, யா ரசூலல்லாஹ், இன்னி உரீது சஃபரன், நான் ஒரு பிரயாணம் செல்ல விரும்புகிறேன். எனவே ஃபஸவ்வித்னி, எனக்கு நீங்க என்ன செய்யுங்க, ஏதாவது அறிவுரை வழங்குங்கள், ஏதாவது எனக்கு அறிவுரை வழங்குங்கன்னு சொல்லும் போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கால ஸவ்வதகல்லாஹு தக்வா, அல்லாஹ் உங்களது இறையச்சத்தை அதிகப்படுத்துவானாக. எப்படி சொல்றாங்க, ஸவ்வதகல்லாஹு தக்வா. பாருங்க, பிரயாணிக்கு எது தேவை, தக்வா. நீங்க குர்ஆன்ல பாருங்க, நாங்க படிச்சுக்கிறாங்க எதை சூரத்துல் ஹஜ், அந்த ஹஜ்ஜுடைய விஷயம் சம்பந்தமா வரும்போது எப்படி வருது குர்ஆன்ல, அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய அந்த வணக்கத்தை நிறைவேற்ற செல்லக்கூடியவங்களை பார்த்து எப்படி சொல்றாங்க, வதஸவ்வது, நீங்க அந்த பிரயாணத்துக்குரிய ஏற்பாடுகளை செஞ்சுக்கோங்க, அப்படிதான் சொல்றான். பிரயாணத்துக்குரிய ஏற்பாடுகளை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு என்ன சொல்றான், ஃபஇன்ன கைர ஸாதி தக்வா, நீங்கள் ஏற்பாடு செய்யக்கூடிய அந்த பிரயாண ஏற்பாடுகள்ல மிகச்சிறந்தது தக்வா. சுப்ஹானல்லாஹ், இறையச்சம். பாருங்க, பிரயாணிக்கு அல்லாஹ் சொல்றான், பிரயாணத்துக்குரிய அந்த ஹஜ் என்ற பிரயாணத்துக்குரிய ஏற்பாடுகளை நீங்க முன்கூட்டியே செய்து கொள்ளுங்கள். நீங்கள் முன்கூட்டி அந்த ஏற்பாடு செய்யக்கூடியவைகள்ல மிகச்சிறந்தது தக்வா. ஃபத்தகூனு யா உலில் அல்பாப், அறிவுடையவர்களே நீங்கள் என்னை அஞ்சுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். பாருங்க, அங்க கூட பிரயாணத்துக்கு மிக முக்கியமானது தக்வா, இறையச்சம் என்று அல்லாஹ் சொல்றான். ஏன், பிரயாணம் என்பது அவன் அந்நியமாகி விடுகின்ற ஒரு நிலை, யாரும் அவனுக்கு அறிமுகம் அற்றவர்கள் உள்ள ஒரு சூழல் அவனுக்கு ஏற்படுகிறது, அது அவனை பாவத்தின் பால் தூண்டலாம். அதனாலதான் தக்வா, இறையச்சம் மிக அவசியமாக இருக்கிறது. இன்றைக்கு நாங்க பாக்குறோம், பாவம் செய்யறதுக்கே பயணிக்கிறான். ஒவ்வொரு நாடுகளுக்கு எதுக்கு போறான்னா, பாவம் செய்யறதுக்கே போறான். மதுபான மருந்துறதுக்கு, விபச்சாரத்துக்கு, அது இதுக்கான பாவத்துக்கே பயணிக்கக்கூடிய நிலைகளை எல்லாம் நாங்க பாக்குறோம். சுப்ஹானல்லாஹ், ரசூலுல்லாஹ்கிட்ட வந்து அவர் கேட்கும் போது சொல்றாங்க, நீங்க வந்து அல்லாஹ் உங்களுக்கு தக்வாவை அதிகப்படுத்துவானாக. ஸவ்வதகல்லாஹு தக்வா. அவர் கால ஜித்னி, இன்னும் அதிகப்படுத்துங்க யா ரசூலுல்லாஹ்ன்றார். சுப்ஹானல்லாஹ், இன்னும் அதிகப்படுத்துங்கள். அடுத்து சொல்றாங்க, வகஃபர தன்பக், அல்லாஹ் உமது பாவத்தை மன்னிப்பானாக. அதுக்கு ஒரு திரும்ப மூன்றாவது தடவை அவர் கேட்கிறார், கால ஜித்னி பி அபி அன்த வ உம்மி என்று கேட்கிறார். எனது தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் அல்லாஹ்வின் தூதரே, இன்னும் அதிகப்படுத்துங்கள் என்று கேட்கிறார். சுப்ஹானல்லாஹ். அப்போ சொல்றாங்க வயஸ்ஸரல் கைர ஹைசுமா குன்த். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு அற்புதமான வார்த்தைகள். வயஸ்ஸர லக்கல் கைர ஹைசுமா குன்த், நீங்கள் எங்க இருந்த போதும் அல்லாஹ் உங்களுக்கு நல்லதை எளிதாக்குவானாக. சுப்ஹானல்லாஹ், நல்லதை, நன்மையை உங்களுக்கு, நீங்க எங்க இருந்த போதும் உங்களுக்கு நன்மை அல்லாஹ் எளிதாக்குவானாக என்று கேட்கிறான். எனவே இந்த துஆவை கேட்கலாம். எப்படி, ஸவ்வதகல்லாஹு தக்வா
வகஃபர தம்பக் வயஸ்ஸர லக்கல் கைர ஹைசுமா குந்த் என்று கேட்கக்கூடிய இந்த துவா. ஒரு வாராரு உங்கள்கிட்ட வந்து நான் இப்படி ஒரு பிரயாணம் மேற்கொள்ள போகிறேன் என்று சொல்லி கேட்கிறாருன்னா நாம இதை சொல்லலாம். ஜவ்வதக அல்லாஹு தக்வா வகஃபர தன்பக் வயஸ்ஸர லக்கல் கைர் ஹைசுமா குந்த் என்று சொல்லி நாம் சொல்லலாம். இந்த செய்தி ஷேக் நாசருதீன் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் இதை ஹசன் என்று சொல்லி சொல்கிறார்கள், ஹசன் சஹி என்றார்கள். இந்த செய்தியை அறியக்கூடிய நபி தோழர் அனஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப இதுவும் ஒரு சிறந்த ஒரு துவா, ஒரு சிறந்த துவா. ஒரு பிரயாணம் வந்து சொல்லும் போது நாம் இந்த துவாவை கேட்கலாம். அடுத்ததாக நாம் வரும் இன்னொரு செய்தி. இந்த செய்தியை நீங்க திரும்பிதில 3445 செய்தியா நீங்க பார்க்கலாம். அன்ன ரஜுலன் கால், ஒரு மனிதர் வந்து வாரார் அல்லாஹ்வுடைய ரசூல்ட்ட வந்து, யா ரசூலல்லாஹ் இன்னி உரீது உஸாஃபிர் ஃபஅவ்ஸினி, என்ன கேட்கிறாரு? அல்லாஹ்வுடைய தூதரே, நான் ஒரு பிரயாணத்தை மேற்கொள்ள விரும்புகிறேன், எனவே நீங்க எனக்கு வசியத்து செய்யுங்க, எனக்கு உபதேசம் செய்யுங்கன்னு கேட்கிறார். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அலைக பி தக்வல்லாஹ், என்ன தக்வாவை கொண்டு நான் உங்களுக்கு உபதேசம் செய்கிறேன், இறையச்சத்தை நான் உங்களுக்கு உபதேசிக்கிறேன் என்று சொல்றாங்க. அடுத்து சொல்றாங்க என்ன, வத்தக்பீரி அலா குல்லி ஷரஃப், ஒவ்வொரு மேட்டில் ஏறும் போதும் தக்பீர் சொல்லுங்கன்றாங்க ரசூலுல்லாஹ். ஒவ்வொரு மேட்டு பகுதியில் ஏறும் போதும் என்ன செய்யுங்க, அல்லாஹ் அக்பர் என்று சொல்லுங்கன்றாங்க. ஃபலம்மா வல்ல ரஜுல், அப்ப அந்த மனிதர் இதை கேட்டுட்டு என்ன செஞ்சாரு, இந்த அறிவுரை எடுத்துக்கொண்டு அவர் திரும்பி செல்றார். திரும்பி செல்லும் போது அல்லாஹ்வுடைய தூதர் அவருக்காக ஒரு துஆ செய்யறான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹும்ம துவி லஹுல் புஅத வ ஹவ்வின் அலைஹி ஸஃபர்னு கேக்குறான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளவு இந்த உம்மத்தின் மீது அவங்க அன்பு வைத்திருந்தார்கள், தனது தோழர்களை நேசித்தார்கள் என்பதை நாம் எதிர்பார்க்கலாம். அவர் திரும்பி போறாரு, அவருக்கு தெரியாது, அல்லாஹ்வுடைய தூதர் அவருக்காக துஆ செய்யறான். அல்லாஹும்ம துவி லஹுல் புஅத், அவருடைய அந்த பிரயாணத்துடைய தொலைவை சுருக்குமாறு, அந்த பிரயாணத்துடைய தொலைவை சுருக்குமாறு அல்லாஹ்விடத்துல கேட்கிறாங்க. யா அல்லாஹ், அவரது பிரயாண தொலைவை நீ சுருக்குவாயாக. வஹவ்வின் அலைஹி ஸஃபர், அவரது பிரயாணத்தை அவருக்கு நீ எளிதாக்குவாயாக என்று சொல்லி என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவருக்காக துஆ செய்தார்கள். அல்லாஹும்ம துவி லஹுல் புஅத வஹவ்வின் அலைஹி ஸஃபர. இந்த செய்தி அபூ ஹுரைரா அறிவிக்கக்கூடிய செய்தி திருமதியில் இடம்பெறுகிறது. எனவே இது நமக்கு ஒரு முன்மாதிரி. ஒரு பிரயாணிக்காக நாம் இவ்வாறாக துஆ செய்வது, இவ்வாறு துஆ செய்வது என்பது இதெல்லாம் நபி வழியில் நமக்கு சொல்லித்தரப்பட்ட உன்னதமான உயர்ந்த முன்மாதிரிகள். இந்த செய்தியை நாங்க 3445 செய்தியாக திருமதியில பார்க்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நாம் பிரயாண துஆக்கள்ல ஏனைய துஆக்கள் இன்ஷா அல்லாஹ் நாளைய வகுப்புகள்ல, அடுத்தடுத்த வகுப்புகள் பிரயாண துஆக்கள் ஏனையவைகளையும் பார்ப்போம். இத்தோடு நாம் செய்து கொள்வோம். இன்றைய வகுப்பை நிறைவு செய்து கொள்வோம். அல்லாஹ் உங்கள் அனைவர்களுக்கும் அருள் செய்ய போதுமானவன்.